ராஜ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அழகிய காலை வணக்கம். ஒருத்தர் இருந்தார், ஒரு மனிதர், ஒரு மனிதர், ஒரு பெரும் மனிதர். அவர் பேனா பிடிச்சாருன்னா அனல் பறக்கும், மைக்கு பிடிச்சா தீப்பொறி பறக்கும். அந்த தீப்பொறி படுற இடம் எல்லாம் பத்திக்கிட்டு எரியும். அதனால என்ன ஆகும்? இவரை நாடு கடத்திடுவாங்க. இவர் ஒரு இடத்துல சுயமாக ரொம்ப நாளைக்கு நின்னதா வரலாறே இல்லை. நாடு கடத்தப்படுவார். அவர் ஊராக போய்கிட்டே இருப்பார். ஒரு பெரிய போராளி, பெரிய புரட்சி பேச்சாளர். அப்படிப்பட்ட ஒருத்தரையும் அரசாங்கம் அவரை துரத்தி கொண்டே இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு இளைஞனை, ஒரு மாபெரும் புரட்சிக்காரனை, ஒரு மிக பணக்காரி, அழகி, பேரழகி, அவளை மணப்பதற்கு எத்தனையோ ஆடவர்கள் வரிசையில் நின்றும் இவனைத்தான் மணப்பேன் என்று கூறி தன்னுடைய வீட்டையும் எதிர்த்து கொண்டு வந்து இவனை கைப்பிடித்தாள். மொத்தம் 7 பிள்ளைகள் பிறந்தது. ஆனால் எதுவும் நிலைக்கவில்லை. 4 பிள்ளைகள் காலராவுக்கு பலி கொடுத்து விட்டார்கள். வறுமை, பசி, இதற்கு மற்ற பிள்ளைகள் போய்விட்டன. ஒரே ஒரு குழந்தை மடியில் இருந்தது, பால் குடிக்கிற பிஞ்சு குழந்தை. அந்த குழந்தை பசியால் அழுது, பால் இல்லை. 2வது நாள் அந்த குழந்தை இறந்து போச்சு. ஊராக கைப்பிடிச்ச நாள்லேருந்து ஊராக சுற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. நிலையாக ஒரு இடத்துல நிற்கலை. மகிழ்ச்சி, சந்தோஷம், இன்பம் அப்படின்னு சொல்லிக்கிற மாதிரி ஒரு நாள் ஒரு பொழுது கூட இல்லை, அவனோடு இல்லை. ஆனால் இவ்வளவு சூழ்நிலையிலையும் தான் பெற்றெடுத்த பிள்ளைகளை காலனுக்கு வாரி கொடுக்கும் பொழுதும் அவன் மேல் கொண்ட காதலே சிறந்தது அப்படின்னு அவள் வாழ்ந்தாள். கடைசியில் அவளும் நோய்வாய்ப்பட்டு இறந்தே போய்விட்டாள். அந்த குழந்தையும் அவன் மனைவியும் அடக்கம் பண்ணுறதுக்கு அவன்கிட்ட காசு இல்லை. நண்பர்கள்கிட்ட கெஞ்சி கடன் வாங்கி சவப்பெட்டி செஞ்சு அவங்கள அடக்கம் பண்ணான். ஆனால் அவனுடைய மனைவி இறுதி வரை, கடைசி மூச்சு வரை, அவனுடைய காதலே போதும், எனக்கு வேறு எதுவுமே தேவையில்லை, அவன் கூட இருக்கிறதே, அவனை பார்த்துட்டு இருக்கிறதே, அவனுடைய ப்ரெசன்ஸோடு இருக்கிறதே எனக்கு போதும் அப்படின்னு அவங்க வாழ்ந்தாங்க. யார் இந்த 2 பேர்? இந்த தம்பதி யார்? ஃபாதர் ஆஃப் கம்யூனிசம் கார்ல் மார்க்ஸ். அவர் தான் அந்த புரட்சி இளைஞன். அவருடைய மனைவி ஜென்னி. ஜெர்மனியில் பிறந்தாங்க 2 பேருமே. அவங்க ஜென்னி இஸ் a வெரி ரிச் கேர்ள், a வெரி பியூட்டிஃபுல் கேர்ள் இன் த டவுன். அவங்க அப்பா அம்மாவை மீறி ஷி மேரிட் கார்ல் மார்க்ஸ். இப்போது கார்ல் மார்க்ஸ் எழுதின அவருடைய ஃப்ரெண்டு ஏங்கல்ஸும், ஃப்ரெட்ரிக் ஏங்கல்ஸும், கார்ல் மார்க்ஸும் எழுதின புக்கு தான் கம்யூனிசத்தை பறைசாற்றுகிறது. அண்ட் இஸ் நோன் as a ஃபாதர் ஆஃப் கம்யூனிஸ்ட். இது எல்லாமே நமக்கு தெரியும். நம்மளுடைய கார்ல் மார்க்ஸை பற்றி ஒரு இன்னொரு முகம், இன்னொரு பக்கம் தான் இது. இதை என்ன சொல்ல வரேன் இதில் அப்படின்னா, ஆடம்பரமான திருமணங்கள் இப்போ நடக்குது. இந்த ஷெஃப்பை கூப்பிட்டு சாப்பாடு போடணும்ப்பா, இந்த ஆளை கூப்பிட்டு டெக்கரேஷன் பண்ணணும், தீம் வெட்டிங், ஃபேரிடேல் வெட்டிங் எல்லாம் நடக்குது. கோடி கணக்கில் செலவு பண்ணி ஒரு லைஃப் டைம் ஈவெண்ட்டு. ஒரு தடவை தான் நாங்கள் கல்யாணம் பண்ண போகிறோம், அதை நாங்கள் செலவு பண்ணுறதுல என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் இல்லை. அதே அளவு முக்கியத்துவம் இரு மனங்கள் இணைந்து. ஜென்னி பேரழகி, மிக பணக்கார, மிகவும் ஒரு செல்வந்த குடும்பத்தை சேர்ந்தவள். பட் ஷீ ஜஸ்ட் கேம் டவுன் ஃபார் லவ் அண்ட் ஷீ லிவ்டு ஃபார் தட் லவ் ஒன்லி. இப்போது தம்பதிகளுக்குள்ளார லவ் அப்படிங்கிறது இல்லவே இல்லை. பணத்துக்கும் நகைக்கும் கல்யாணம் பண்ணுறாங்க, இல்லை பணத்துக்கும் பதவிக்கும் கல்யாணம் பண்ணுறாங்க. அதாவது அந்த கல்யாணங்களில் மனம் அப்படிங்கிறதோ, பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் அப்படிங்கிறதோ காணவே காணும். படோடோபமும் ஆடம்பரமும் அங்கே கொடிக்கட்டி பறக்குது. அதே அளவு முக்கியத்துவம். ஆடம்பரமாக கல்யாணம் பண்ணுங்க, லைஃப் டைம் ஈவெண்ட்டு, படோடோபமாக கல்யாணம் பண்ணுங்க. அது ரொம்ப ஒவ்வொரு நிமிஷமும் நினச்சி பார்த்துக்க வேண்டியது. ஒரு தடவை தான் கல்யாணம் பண்ணுறோம், ஊர் என்ன உலகத்தையே கூப்பிட்டு பண்ணுங்க. அதே அளவு முக்கியத்துவம் பொண்ணுக்கும் பிள்ளைக்கும் இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங், விட்டு கொடுத்து போகிறது, இயைந்து வாழறது, இணைந்து வாழறது, இதுலேயும் கான்சென்ட்ரேட் பண்ணினா
இன்னும் மகிழ்ச்சிகரமாக இருக்கும். அந்த இரு குடும்பங்களும் சொந்தங்களும் உறவுகளும் மனமகிழ்ந்து அந்த திருமணத்தை வாழ்த்தும். மீண்டும் நாளை வேறொரு அழகிய கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.